எபிசோட் 65 பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே நம்ம திவ்யாவோட வெட்டிங் வந்து லாஸ்ட் வீக் நடந்துச்சு தெரியுமா? ஸோ அவங்கலாம் வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நெடுமாறன் ஒரு வேள அந்த வெட்டிங்க்கு மட்டும் தான் அந்த மாரி ஒரு சீன போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கோவமா ஆயிடுவாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாரிலாம் இல்லாம, இன்னமுமே பார்த்தீங்கன்னா திவ்யாட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காரு. இன்ஃபாக்ட் அவர் வந்து ஓப்பன் அப் பண்ணி, "எனக்கு வந்து உன் மேல நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அதெல்லாம் நீ பிரேக் பண்ணிட்ட. அதுலேருந்து என்னால மீண்டு வர முடியல." ஆனா அதுக்கப்புறம் அதில காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க கூப்பிட்டு நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, என்னதான் நான் அவள பயங்கரமா திட்டினாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அவ என்னோட பிளட்டு. அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. ஒருவேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா, அப்பதான் நீ உண்மையான நெடுமாறன பாப்ப அப்படின்னு சொல்லுவாரு. ஏற்கனவே கார்த்திக்குக்கு வந்து அவர்னா ரொம்ப பயம் இல்லையா? சோ பேசுறதுக்கு கூப்பிடுறப்போவே தடுமாறிட்டு தான் போவாரு. இதெல்லாம் கேட்டோனே பார்த்தீங்கன்னா, அவர் மூஞ்சே மாறுது. ஸ்மைல் பண்ணு. ஏன் இப்படி ஃபேஸ வச்சுக்கிட்டு இருக்க? பின்னாடி இருந்து பார்த்தாங்கன்னா, நான் உன்ன மிரட்டுறேன்னு நெனச்சுக்க மாட்டாங்க. இதுல வேற அவரு டூடுன்னு வேற கூப்பிடுறாரு. என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு தயக்கமா இருக்கா? கூப்பிடு டூட் அப்படின்றாரு. என்னென்னமோ பேசுறாரு. ஆனா அந்த சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, செம ஃபன்னா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா அண்ட் வெற்றி. இது எனக்கு சுத்தமா புரியவே இல்லங்க. அதாவது நம்ம ரம்யா வராங்க. நேரா வந்து வெற்றிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டா, அந்த குழம்புல வந்து மருந்து கலந்திருந்தத நீ தான் கண்டுபிடிச்ச. நீ மட்டும் சொல்லலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அப்படின்றாங்க. ஏன்டா போன வாரம் நீங்க தான் கிளியரா காட்டுனீங்க. அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து விக்கி. அண்ட் அவர் வந்து இதுல ஏதோ தப்பா இருக்கு. இது சரியில்லன்னு எல்லாத்தையும் சொல்லிருவாரு. அண்ட் நம்ம ரம்யா போய் வெற்றிய கூப்பிடுவாங்க தெரியுமா? அந்த சீன்லயே ரம்யா என்ன சொல்லுவாங்க? சாப்பாடுல வந்து மருந்து கலந்திருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து பாருன்னு தானே கூப்பிடுவாங்க. சோ மருந்து கலந்திருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் வெற்றி வந்து ஜஸ்ட் திரும்ப அத கன்ஃபார்ம் தான் பண்ணாரு. ஆனா இவரு தான் கண்டுபிடிச்சாரு. இவரு தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு த்ரோட் சொல்லிட்டே இருக்கிறது எனக்கு எங்கேயோ ஆஃபா இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல போட்டுருங்க. சோ நம்ம ரம்யா பாத்தீங்கன்னா நெடுமாறன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த கிச்சனுக்குள்ள விட்டுருக்காரு. எனக்கு வந்து என் மேல இருக்க கான்ஃபிடன்ஸே டவுன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவா பேசுவாங்க. நம்ம வெற்றி வந்து பயங்கரமா நான்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இதுவா அதுவான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பக்கம் மோட்டிவேட்டிங்கா எல்லாத்தையும் பேசுவாரு. சோ அவங்க பேசிட்டு நடந்து போறப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து அப்படியே அந்த அளவுக்கு வந்து அட்மையர் பண்ணி வந்து அவரை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவரும் வந்து சும்மா இல்லாம ஒரு இடத்துல நின்னு திரும்பி வேற பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 எபிசோட்ல மொதல் எபிசோட்லயே வந்து ரூம் சர்வீஸ்க்கு புதுசா 3 பேர் ஆள் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாரி காட்டுறாங்க. அதுல நமக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாலி வந்து ஸ்டெல்லா அப்படிங்கிற கேரக்டர்ல உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிஜமாலுமே குக் வித் கோமாளியும் பார்த்தீங்கன்னா, அந்த காமெடி வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ இவங்கள உள்ள இழுத்து விட்டது நல்லா தான் இருந்தது. பட் இந்த 4 எபிசோட்ல அதுக்கப்புறம் அவங்கள காட்டவே இல்லங்க. அண்ட் இன்ஃபாக்ட் என்ன மாரி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாலி வந்து பாண்டியோட வந்து பேர் ஆகுற மாரி கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பாண்டிக்கு வந்து டாலி மேல ஆல்ரெடி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தீபக் அண்ட் ரியாங்க. அதாவது தீபக் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தூரமா பார்த்தீங்கன்னா ரியா பார்த்துட்டு இருக்காங்க. இவரு அந்த ரெசார்ட்டோட அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு. இவங்க வந்து அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் அப்படி என்னதான் அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டா, இல்ல ரெவென்யூ டீடைல்ஸ் இந்த ரெசார்ட்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் கேட்டாரு. நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம ரியாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதுக்கப்புறம் அவர் ஏதாவது கேட்டா நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்றத சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க. அண்ட் வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு சரியில்லையாங்க. ஸோ அதனால நம்ம ரம்யாக்கு அது தெரிய வந்தோன்னே வேக வேகமா கடையில இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு மாத்திரைலாம் வாங்கிக்கிட்டு நேரா பார்த்தீங்கன்னா அது பாய்ஸ் ஹாஸ்டலு. நேரா உள்ள போறாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப வியர்டா பார்க்குறாங்க. அண்ட் இவங்க மேல நேரா ரூம்க்கே போயிட்டு சாப்பாடு குடுக்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற வார்டனா இல்ல இன்சார்ஜான்னு தெரியல. அவரு வந்து ரொம்ப கோவமா, "என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க பாய்ஸ் ஹாஸ்டல்ல?" அப்படின்ற மாரிலாம் அவர் கேட்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா அப்படியே டென்ஷன் ஆகி, "உடம்பு சரியில்ல நான் வரேன். ஒரு மனிதாபிமானம் இல்லையா? இதுவா அதுவான்னு கத்திட்டு நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்லாம் ஓவரா பேசினோனே அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. ஸோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வண்டியில வந்து திரும்ப ரம்யா கிளம்புறாங்க. ஸோ வண்டி கொஞ்சம் தூரம் அப்படி மூவ் பண்ணதுக்கு அப்புறமா நின்னு எப்பவும் போல திரும்பி பார்க்குறாங்க வெற்றி பாப்பாருன்னு. ஆனா அவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாரு. வெற்றி பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு உள்ள போற மாரி காட்டிடுறாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்குது. ஸோ இது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் வெற்றி வந்து அந்த மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடயோ இல்ல அந்த மாரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு ரம்யா மேல இல்ல அப்படிங்கிறதையும் கிளியரா அங்கங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வரது வந்து நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 65ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 66ல என்ன நடந்துச்சு ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.